கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? யோபுவை பற்றின விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இப்பொழுது நமக்குள் ஒரு கேள்வி எழ வாய்ப்பு உண்டு. யோபு யார்? யோபு ஒரு இஸ்ரவேலரா என்ற கேள்விக்கு பதில் இதோ சொல்லுகிறேன். யோபு வாழ்ந்த காலம் கிமு 2500. இஸ்ரவேல் என்ற ஒரு தேவ சந்ததியை ஆண்டவர் யார் மூலமாக உருவாக்குகிறார்? அது ஆபிரகாம் என்ற தேவ மனுஷன் மூலமாகத்தான் உருவாக்கப்படுகிறது. ஆபிரகாம் என்ற பாபிலோனைச் சேர்ந்த மனிதனை தேவன் அழைக்கிறார். அவர் சொல்லும் இடத்திற்கு போ என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். அப்படி என்றால் ஆபிரகாமிலிருந்து தான் இஸ்ரவேல் சந்ததி தொடங்கியிருக்கிறது. ஆனால் யோபு ஆபிரகாமுக்கு 500 வருடங்கள் முன்பு வாழ்ந்திருக்கிறார். அப்படி என்றால் யோபு இஸ்ரவேலரா? யோபுவை இஸ்ரவேலர் என்று சொல்லுவதற்கு முடியுமா? முடியாது. ஏனென்றால் ஆபிரகாமிலிருந்து தான் இஸ்ரவேலின் சந்ததி தொடங்குகிறது. ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன்தான் ஏசா, யாக்கோபு. அந்த யாக்கோபு அவர்தான் இஸ்ரவேல் என்று பெயர் பெறுகிறார். அப்படி பார்க்கும்போது யோபு யார்? யோபு கிமு 2500 வருடத்தில் வாழ்ந்திருக்கிறார். ஆபிரகாம் கிமு 2000 வருடங்களில் வாழ்ந்திருக்கிறார். 500 வருடம் இடைவெளி உண்டு. அப்படி என்றால் யோபு இஸ்ரவேலரா என்ற கேள்விக்கு அவர் இஸ்ரவேலர் அல்ல என்பதுதான் பதில். ஆண்டவர் ஒரு சந்ததியை தனக்கென்று ஏற்படுத்தி ஆதி முதலாய் அவரை சேவிக்கும் சந்ததியாக இரகசியமாக வைத்திருக்கிறார். அதன் வழியில் வந்தவர்தான் யோபு. யோபு கர்த்தருக்கு ஆராதனை செய்து வந்தவர். இப்பொழுது யோபுவை பற்றின இன்னும் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். யோபு யார்? வசனத்தின்படி அவர் ஒரு நல்ல எக்கானமிஸ்ட். எக்கானமிஸ்ட் என்றால் 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இதை அத்தனையும் மேனேஜ் பண்ணுவதற்கு யோபுவால் முடிந்தது. அவர் ஒரு நல்ல எக்கானமிஸ்ட். ரெண்டாவது, அவர் ஒரு இராஜாங்கமான அரசியல்வாதி, அரசியல் ஆளர், பொலிட்டீஷியன் என்று சொல்லலாம். இதன் விளக்கத்தை பின்வரும் பகுதிகளில் சொல்லுகிறேன். அடுத்தது, யோபு யார்? அவர் ஒரு பக்தியுள்ள மனுஷன். அதை வேதமே சாட்சி பகர்கிறது. இப்பொழுது யோபுவை பற்றின இன்னும் ஆழமான விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். யோபு 1வது அதிகாரம் 1வது வசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. இப்பொழுது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஊத்ஸ் தேசத்திலே வாழ்ந்த ஒரு ராஜாதான் யோபு. அவரை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. உத்தமன் என்று சொல்லப்படுகிற இடத்தில் வருகிற எபிரேய பதம் யாஷர் என்ற எபிரேய பதம். யாஷர் என்றால் ஸ்ட்ரெயிட், ஜஸ்ட், ரைட்டியஸ், பிளசன்ட், ப்ராஸ்பரஸ், நேர்மையானவர் என்று அர்த்தமாம். அப்படி என்றால் யோபு யார்? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான, பிளசண்டான, ஜஸ்டான மனிதர், ப்ராஸ்பரஸான மனிதர் என்று வேதம் சொல்லுகிறது. உத்தமன். சன்மார்க்கன் என்ற இடத்தில் வருகிற எபிரேய பதம் என்னவென்றால் டஓம். டஓம் என்றால் நன்னடத்தை உடையவர், பர்ஃபெக்ட் இன் ஹிஸ் ஃபேமிலி. நல்ல நடத்தை உடையவர் தான் சன்மார்க்கன் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது, தேவனுக்கு பயந்து என்ற இடத்தில் வருகிற
பதம் யா ரே. யா ரே. யா ரே என்றால் தேவனுக்கு பயந்த மனிதன் என்று அர்த்தம் படுகிறது. அடுத்தது பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்ற இடத்தில் வருகிற எபிரேய பதம் சூர் ரா ஏ. சூர் ராஹே. சூர் என்றால் குட் ஃபிசிக்கல், அதாவது நல்ல ஃபிசிக் இருக்குது, அவர் நல்ல உடல் கட்டுடையவர் என்று சொல்லுகிறது. ரா என்றால் சோஷியல் ரைட் ரிலேஷன்ஷிப் உடையவர், சமுதாயத்தில் நல்ல ஒரு உறவு கொண்டிருக்கிறவர் தான் யோபு. ஏ அப்படி என்றால் சூர் ரா ஏ. சூர் என்றால் குட் ஃபிசிக் வித் சோஷியல் ரைட் ரிலேஷன்ஷிப். ஏ என்றால் மாரலி ஹை ஸ்டாண்டர்ட்ஸ், அதைத்தான் ஏ என்று குறிக்கிறது. அதாவது நல்ல பழக்க வழக்கங்களுடைய நன்னெறிகளை உடையவர்தான் யோபு. அதுதான் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்ற இடத்தில் வருகிற எபிரேய பதம். உத்தமன் என்றால் யாஷேர், சன்மார்க்கன் என்றால் டாவோம், தேவனுக்கு பயந்து என்ற இடத்தில் வருகிறது யா ரே. பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்ற இடத்தில் வருகிற எபிரேய பதம் சூர் ரா ஹே. இப்பொழுது வேதம் சொல்லுகிற யோபு, வேதம் சாட்சி பகருகிற யோபு ஒரு நேர்மையான நன்னடத்தையுடைய தேவனுக்கு பயந்த மாரலி ஹை ஸ்டாண்டர்ட் குட் ஃபிசிக் வித் சோஷியல் ரிலேஷன்ஷிப், ரைட் சோஷியல் ரிலேஷன்ஷிப் கொண்ட ஒரு உத்தம மனிதன்தான், ஒரு உத்தம ராஜா தான் ஊத்ஸ் தேசத்தின் ராஜா யோபு. இன்னும் அடுத்த பகுதிகளில் இன்னும் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. நன்றி.